ஹாய், தோசை மாவு இல்ல. அதனால மார்னிங் எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பீர்க்கங்காய் கூட்டு தான் செஞ்சேன். நான் எப்பவுமே சிறுபருப்பு போட்டு தான் செய்வேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக துவரம் பருப்பு போட்டேன். இதுவும் நல்லா இருந்தது. பருப்பு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் பருப்பு சீக்கிரமாக வேகும். வாங்கின்னு வந்து வெங்காயம் எடுத்து வைக்கவே இல்லை. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பீர்க்கங்காயை தோல் சீவினிருந்தேன். பீர்க்கங்காயை எப்பவுமே ஃபுல்லாக தோல் சீவிடக்கூடாது, லைட்டாக தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் கட் பண்ண தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3 or 4 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்புறமா தழிச்சு விட்டுட்டு அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் பருப்பு. தொட்டுக்கு அவரைக்காய் ஃப்ரை தான் பண்ணேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஒரு 5 மினிட்ஸ் முன்னே கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி கிரகணன்றதுனால அருவாம்புல் இருக்குது இல்லை, அது சாமி ரூமில் கிச்சனில் இருக்க பருப்பு, புளி, உப்பு, செஞ்சு வச்சுருக்க சாப்பாடு எல்லாத்துலேயும் போட்டு விட்டுட்டேன். மெயினாக சிம்ம ராசி தான் சொல்லியிருந்தாங்க, எந்தும் சிம்ம ராசி தான். அப்புறமா சாப்பிட்டு தூங்கிட்டு கிரகணம் எல்லாம் போன பிறகு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பாய்.